Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி பாலத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கருதப்பட்ட நபர் நேரில் வந்ததால் காவல்துறையினரும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளிப்பாளையம் காவிரி பாலத்தில் இருசக்கர வாகனம் கேட்பாரற்று நின்று கொண்டிருந்தது. அதன் அருகே காலணிகளும் கண்ணாடியும் கழற்றி வைக்கப்பட்டிருந்ததால் யாரோ ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் பரவியது. இதன் காரணமாக காவிரி பாலத்தில் பொதுமக்கள் குவிந்ததால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் இறங்கி 1 மணி நேரத்திற்கும் மேலாக தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது காலில் கட்டுடன் வந்த பெரியசாமி என்ற முதியவர் பாலத்தில் நின்ற இருசக்கர வாகனத்தை எடுக்க முயன்றார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோதுதான் உண்மை தெரியவந்தது. சாலை விபத்தில் சிக்கிய முதியவர் பதற்றத்தில் தன்னுடைய இருசக்கர வாகனம், கண்ணாடி, காலணிகள் ஆகியவற்றை அங்கேயே விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு சென்று திரும்பியுள்ளார். தற்கொலை செய்து கொண்டதாக நினைத்து தேடப்பட்ட நபரே நேரில் வந்ததால் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒரு கணம் அதிர்ந்தாலும் பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.